Hi guys, welcome to Decibel Autohub. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு Innova Hycross வந்திருக்கு. இவர் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. இவரும் நம்ம சேனல்ஸ் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாரு. நிறைய டிஸ்கஷன், இவர் கார் எடுக்காத முன்னாடியே நிறைய டிஸ்கஷன் நம்மகிட்ட ஏற்கனவே கால் பண்ணி நிறைய டிஸ்கஸ் பண்ணார். இந்த ஸ்பீக்கர்ஸ் பண்ணலாமா, அந்த ஸ்பீக்கர்ஸ் பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, நிறைய டிஸ்கஷன் போச்சு. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா, இவருக்கு ஒரு 3-வே செட்டப். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து அந்த நம்ம ஒரு மிட் ரேஞ்சுக்கும் ஒரு டியூட்டருக்கும் தனியாக ஒரு போஸ்ட் வந்து ஒரு கஸ்டம் ஏபிளர் பாட் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதே பொசிஷன் வந்து அங்கேயே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டேஷ்போர்டில் நம்மளுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் இடம் அவனே கொடுத்துருக்கான். ஏன்னா ஆல்ரெடி அந்த டாப் எண்டில் ஒரு ஜேபிஎல் வெர்ஷன் ஆஃப் 3-வே ஆக்டிவ் செட்டப் தான் அதில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டாப் எண்ட் வெஹிக்கிள் போனீங்கன்னா அதுதான் பண்ணியிருப்பாங்க. பட் அதுவுமே அவ்வளோ அவுட்புட் நல்லா இல்லை. இவர் எடுத்து ஒரு மிட் வேரியன்ட்னால ஹெட் யூனிட்டுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா 3-வே ஆக்டிவ் செட்டப் போகிற மாதிரி பிளான் பண்ணுறதுனால ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு பேசிவ் தான் கேட்டார். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நம்ம வில் கோ ஃபார் ஆக்டிவ்ன்ட்டார். ஸோ அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா, ஹெட் யூனிட் வேண்டாம், அந்த ஹெட் யூனிட் அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிவாக இல்லை அப்படின்ட்டு 2-வே பேசிவ் இஸ் ஓகே. நம்ம ஏன்னா ஏற்கனவே ஒரு 2-வே பேசிவ் ஹைக்ராஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 2-வே பேசிவ் இஸ் ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆக்டிவ்ங்கும் போது கண்டிப்பாக ஹெட் யூனிட் இன்னும் பெட்டராக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆக்டிவோட பெர்ஃபார்மன்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். இன்னும் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம ஹெட் யூனிட் வந்து மாற்றலான்னு சொல்லிட்டோம். சரின்னு சொல்லிட்டு ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மாதிரி பட்ஜெட் வந்து இருக்கணும், இவ்வளோ பட்ஜெட் தான் இருக்கணும், அதுக்கு மேலே போக வேண்டான்றார். ஸோ நம்ம ஆல்பைன் தான் நான் நார்மலாக 3-வே ஆக்டிவ் செட்டப் பண்ணணும் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த தடவை வந்து நம்மளோட பைனியர் 6650 பியூட்டிஃபுல் ஹெட் யூனிட்டு, அதனோட யூசேஜும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ் ஆண்டோ, உங்களுக்கு ஆடியோ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4V ப்ரீ அவுட் வந்துடும், 13 DQ வந்துடும், எல்லா ஆப்ஷன்ஸுமே இட் வில் பி தேர். பைனியரோட ப்ரொப்ரைட்டரி திங் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு இருக்கும். ஆனால் ஃபார்ம் ஃபேக்டர் ஆண்ட்ராய்டாக இருக்கும். 9-inch ஸ்க்ரீனு, எந்த வண்டிக்கு வேணால் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய பியூட்டி அதில். ஸோ அந்த ஹெட் யூனிட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-வே ஆக்டிவ் செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணோம். சரி ஸ்பீக்கர்ஸ்னு வரும்போது இவர் வந்து ஜேபிஎல் தான் வேணும்னாரு. சரி ஓகே ஃபைன், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவர் என்ன கேட்குறாரோ அதை பண்ணிக்கணும்னா ஜேபிஎல்ல ஒரு ஹை ரெசல்யூஷன் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஸ்டேடியம் சீரீஸில். ஸோ அதோட காம்பனன்ட்ஸு, தென் அதனோட மிட் ரேஞ்ச், ஸ்டேடியமோட மிட் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதை மட்டும் அப்படியே ஃப்ரண்டில் இன்ஸ்டால் பண்ணுறேன். இங்கே எந்த கஸ்டம் பில்லர் பாட் எதுவும் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி ஓஇ செட்டப் மாதிரி தான் இருக்கும். எதுவுமே நீங்கள் விசிபிளாக இருக்காது. எவ்ரிதிங் இஸ் இன்சைட். ஐ மீன் ஓஇ செட்டப்லேயே எல்லாமே ஓஇ பொசிஷன்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். இதை பவர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 4-channel ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் ஒரு டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதில் ஹெட் யூனிட் நம்ம நல்ல குவாலிட்டியான ஹெட் யூனிட் போட்டதுனால நம்ம டிஎஸ்பி வந்து ஒரு பேசிக் டிஎஸ்பி நாக்கமிச்சி 10-channel டிஎஸ்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூட்டர்ஸும் மிட் ரேஞ்சும் அதை ஹேண்டில் பண்ணிக்குது. அப்புறம் மற்றது எல்லாமே, அப்புறம் ரியர் ஸ்பீக்கர்ஸ் வந்து கோஆக்சல் தான் போட்டோம். ஸோ அது பாசிவ் தான், ஃப்ரண்ட் மட்டும்தான் ஆக்டிவ். அது கூட ஒரு 4-channel ஆம்பிளிஃபையர், இந்த ரியரோட ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்பீக்கர்ஸையும் ஃப்ரண்ட்டோட ஊஃபர் மிட் ஊஃபர் எல்லாத்தையும் பேர் பண்ணுறதுக்காக ஒரு 4-channel ஆம்பிளிஃபையர் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு மோனோ ஆம்பிளிஃபையர் ஆஸ் யூசுவல் சவுண்ட் பூஸ்டர் தான் போட்டிருக்கோம் இந்த வண்டிக்கும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கஸ்டம் ஃபேப்ரிகேஷனோட வேணும், அந்த ஒரிஜினல் பொசிஷனில் தான் வேணுங்கிற மாதிரி அவர் கேட்டார். ஸோ அதே ஒரிஜினல் பொசிஷனில் ஒரு ஃபேப்ரிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஃபினிட்டியில் 10-inch ஷாலோ மவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் அதில் சப்வூஃபர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதில் இதுதான் அந்த வண்டியோட இன்ஸ்டலேஷன். டெமோவும் பார்த்துட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கஸ்டமரும் ஹாப்பி, ரிவ்யூவும் கொடுத்துருக்காரு. டெமோவும் பாருங்கள். நம்ம டெசிபிள் வர முன்னாடி நான் ரொம்ப வாட்டி இது ரிவ்யூ பார்த்துருக்கேன். And through review I come here, and there are many stores across, but actually he was very flexible in everything, even to make me understand how it works, even in price range, everything. I felt he is very comfortable to adjust and talk to it. So that's a main reason. Bhupati sir ku na nandri solrom. So even I recommend all my friends in Bangalore to if you like to have a very good audio system according to your car, your size and your budget, please contact Decibel, and they are the best, I can say. Thank you sir. Thank you.